சிவகாமி, ஐயா என்ன டிஃபன் இன்னைக்கு? இட்லியும் உங்களுக்கு பிடிச்ச சாம்பாரும் வச்சிருக்கேன் ஐயா. இந்த சாம்பார் டேஸ்ட் தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. பிரமாதம். ஐயா என் பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன் ஐயா. நல்ல விஷயம் தானே? ஐயா கல்யாணத்துக்கு 25,000 பணம் தேவைப்படுதுங்க ஐயா. நான் கடனாக ஐயா கேக்குறேன். என்னம்மா நிலைமை தெரியாம பேசுற நீ? ஊர்ல எல்லா பிசினஸும் மோசமா போயிட்டு இருக்கு. அம்மா எதுக்கு இவ்வளவு ஆடம்பரமா இப்ப கல்யாணம்? கோயிலுக்கு போனோமா மாலையை மாத்தணுமான்னு இல்லாம ஊர்ல இருந்து அம்மா வரட்டும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி 25 கிடைக்காது. மேனேஜர் விட்டாரா? முதலாளியோட BMW ஃபேன்சி நம்பர் என்னாச்சு? என்னையா 30,000 ரூபா கேட்டா 50,000 ரூபா கொடுத்துருக்கேன்யா. இன்னுமா ரெடியால? உள்ள போனா அந்த ஆள் காட்டுக்கத்தில் கத்துவாயா. குட் மார்னிங் சார். வாயா உட்காரு. என்னையாச்சு அந்த BMW? சார் ஃபேன்சி நம்பர் கேட்டிருக்கோம்ல சார், அதான் சார் கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு தானே 1,00,000 ரூபா வாங்கிட்டு போனேன். அப்புறம் என்ன டிலே? 100% இன்னைக்குள்ள முடிச்சிடுறேன் சார். ஹலோ, எஸ். நான் யாரும் என்னன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு உங்க வீட்ல ஐடி ரைடு. எப்படியா தப்பிச்சுக்கோங்க சார். என்னாச்சு சார்? யாருன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு ஐடி ரைடு வருதுன்னு போன் பண்றான். எவனா வெட்டி பையன் பண்ணிப்பான் சார், அதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல இல்ல இல்ல, இவன் குரல்ல ஒரு உண்மையான பதட்டம் இருந்தது. நமக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல யார தெரியும்? கமிஷனர் லெவல்ல நமக்கு ராகவன் நாயரை தெரியும் சார். ஆனா அவரு உண்மையானவரு, சாமியாரு, யார்கிட்டயும் எதுவும் வாங்க மாட்டாரு. எவ்வளவோ சொல்லியும் கேட்காம போன தீபாவளிக்கு வைரத்தையே பிரசண்டா கொண்டு போய் அவர் முன்னாடி வச்சிங்க. என்ன ஆச்சு? வெளியில போன்னு சொல்லாத குறையா அவங்கள அவர் அவமானப்படுத்தி அடிச்சாரு. ஒண்ணு இல்லாம தானே இந்த ஊருக்கு வந்தேன். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன்ல. போன போடியா, அவர் எப்படி காக்கணும்னு எனக்கு தெரியும். சார் வணக்கம் சார், நான் சவுந்தரபாண்டி பேசுறேன் சார். வணக்கம். எந்த சவுந்தரபாண்டியன்? சார் அண்ணா நகர்ல ரியல் எஸ்டேட் பண்றேனே சார். எதுக்கு எனக்கு நீ போன் பண்ற? என் வீட்டுக்கு ரெய்டு வருதா ஒரு தகவல். அதுக்கு ஞானம் வந்து அங்க என்ன செய்ய முடியும்? நீங்க ஃப்ராட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான தண்டனை நிச்சயமா அனுபவிப்பீங்க, அனுபவிக்கணும். சார் தயவு செய்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் தப்பு பண்ணிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா உங்களை பார்த்த பிறகு நானும் ஆசிரமத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சார். 2-3 மாசத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசிரமத்திலே போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன் சார். குருஜி, சார் சொல்லுங்க சார். ஞானம் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் இல்லைங்க சார், நான் வந்து சொத்து பத்து கோல்டு அப்படின்ட்டுலாம் எல்லாம் கணக்குல வச்சிருக்கேன் சார். இந்த வைரத்து மேல கொஞ்சம் பைத்தியம், அது ஒண்ணுதான் சார் கணக்குல வைக்காம கொஞ்சம் வச்சிருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு செய்யுங்க. சார் எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சாச்சு, எதுவும் கிடைக்கல சார். சாரி சார், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் ராங். இட்ஸ் ஓகே. தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா? ஓ, சில் வாட்டர் இருக்காமா? இல்லைங்க சார், ஐஸ் வாட்டர்லாம் வைக்கிறது இல்ல. ஐஸ் கியூப்ஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்களேன். ஐஸ் கியூப் எல்லாம் இருக்குங்க சார். இல்லங்கற வா, இப்படி வந்து நில்லு. சார் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்லங்க, இருக்காதுங்க. இருங்க மா, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. என்ன சார் இதெல்லாம்? மா, ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா ஐஸ் கியூப்ஸும் எடுத்துட்டு வாங்க, போங்க.
சார் எல்லா ஐஸ் கியூப்ஸ்குள்ளேயும் டைமண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பு வரும். இந்தாங்க இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஃபர்தராக என்கொயரி பண்ணணும், எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. நீங்க போங்க சார், பின்னாடி ஆடிட்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். இன்கம் டேக்ஸ் கமிஷனருக்கு ஃபோன் போடியா. ரைடெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? கடைசி நேரத்துல எல்லாம் சொதப்பிடுச்சு சார். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இரு. என்ன சார், இன்னைக்கு ரைடெல்லாம் சக்சஸா முடிஞ்சுதா சார்? இன்னைக்கு சிட்டில எங்கேயுமே ரைடு இல்லையா சார்? என்ன சார் இன்னைக்கு சென்னையில ரைடே நடக்கலைன்னு சொல்றாங்க? சார் சாமி சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு ரைடு வந்தாங்க சார், எல்லா வைரத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். இது எங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல முடியுமா சார்? நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் சார். கமிஷனர் ஆபீஸ்க்கு போ. சரி சார். அங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தியை போய் பாரு. ஆ. ஹலோ. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைமண்டை வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமா அடிச்சிட்டீங்களா சார்? அந்த ஆளுக்கு என் மேல எல்லாம் சந்தேகம் வரல. சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அப்புறம் ஒரு 20ல இருந்து 25 தேருன்னு சொல்றாங்க சார். 20 கோடினா 2 கோடிய உங்க டீம் எடுத்துக்கங்க. ஒரு 10 கோடிய என்னுடைய மனைவிட்ட கொடுத்துருங்க. ஒரு 2 கோடிய அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கொடுத்துரு. மிச்சம் இருக்கிறத குருஜி ஆசிரமத்துக்கு கொடுத்துரு. அப்புறம் சரி, அடுத்த வேட்டைக்கு தயாராகுங்க. சார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே சார். எல்லாத்தையும் கொடுக்கணும் என்ன கேனியா?